ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட பர்த்டேயோட கிஃப்ட்டோட ரிவீல் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டே போச்சு இல்லையா, அப்போ எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சுங்க. அது தாங்க இப்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்ட போகிறேங்க. சாரிங்க, இந்த வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. என்னோடய பர்த்டே போய் 1 வீக் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து 5:30க்கே வந்து எங்கள் அண்ணா பூ தாங்க கொடுத்தாரு. இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியா அக்கா, நவீன் அண்ணா 2 பேருமே வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிரியா அக்காவோட கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அது சின்னதோ பெருசோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நம்ம மனசால் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கிஃப்ட்டு தாங்க இம்பார்ட்டன்ட். பிரியா அக்கா கிஃப்ட் பண்ணியது என்னென்னா இந்த அழகான பென் தாங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கு இல்லையா? தேங்க்ஸ் பிரியா அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாவ், ஹாப்பி பர்த்டே மோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் அண்ணா தாங்க கிஃப்ட் பண்ணியிருந்தார். என்ன இருக்குது உள்ள பார்க்கலாமா? நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட நமக்கு ஏதாச்சும் குட்டியான பொருள் கொடுத்தாலும் அது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியுங்க. வாவ், பேங்கிள்ங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சைஸ் தாங்க எப்படி தெரிஞ்சுன்னு தெரிலங்க, ஆனால் கரெக்டாக இருந்துச்சுங்க சைஸ் கூட. தேங்க்ஸ் நவீன் அண்ணா. இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிஃப்ட்டு பார்க்கலாமா? நாயுடு மூர்த்திங்கன்னு எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸோ பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் தாங்க அனுப்பியிருந்தாங்க. இவங்க கூடமே இவங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னா காந்தி ரோட்டில் தாங்க இவங்களோட ஷாப் இருக்குது. டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திலகாவோட கிஃப்ட்டு தாங்க. என்ன இருக்குன்னு உள்ள பார்க்கலாமா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் தாங்க. இந்த கவன் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருந்துச்சுங்க. அது இல்லாமல் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தேங்க்ஸ் திலகா அக்கா. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் வேலை செய்கிற 2 அக்கா தாங்க கொடுத்தாங்க. யாருன்னா சங்கீதா அக்கா, அப்புறம் வந்து ஜெசிலா அக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எடுத்து கொடுத்தாங்க. இந்த டாப் அண்ட் லெகின்ஸ், ஒரு ஷாலுங்க. கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கலர் நான் ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தேங்க்ஸ் அக்கா. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கூட நல்லா இருந்துச்சுங்க முன்னாடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டுங்க. யார் கொடுத்தாங்கன்னா என்னோடய ஃபாத்து தாங்க கொடுத்தா. உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுலேயே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதில் என்ன எழுதிருக்குன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. அது இல்லாமல் லைட் கூட எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே க்யூட்டாக வேறு இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபாத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து என் சிஸ்டர் தான் எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது வந்து ஷாப்பில் வாங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் நான் ஃபோனில் எல்லாம் பார்த்துருக்கேன், பட் எதுவுமே ஆர்டர் பண்ணதில்லை. என் சிஸ்டர்கிட்ட சொல்லி தான் இருக்குது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எனக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் குர்த்தி தாங்க. குர்த்தி கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிங்க் வச்சு நல்லா அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருந்துச்சு. இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலருங்க, நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவன் தாங்க. இந்த நாடா வேறுங்க. இந்த கவன் வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்து நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தேங்க்ஸ் யாசு. என்னோட எல்லா கிஃப்ட்லேயும் எந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா? 12 மணிக்கு கரெக்டாக நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. கொடுக்குற கிஃப்ட்டோ பொருளோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு மனசால் விஷ் பண்ணுறோம் இல்லையா, அது தாங்க இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தாங்க நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நானே தூங்கிடுவேங்க 12 மணிக்கு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் தூங்காமல் எனக்கு விஷஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாேருக்கும் சாரிங்க, என்னால் ரீப்ளை பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு சின்னதோ பெருசுங்க, நம்ம கொடுக்குற எஃபர்ட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை பாய்.